வேதாரண்யம் தொகுதி துளசியாப்பட்டினம் கிராமத்தில் எனது தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே ஔவைக்கு கோவில் இருக்கிற ஒரே ஊர். ஔவையின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் அரசு விழா நடைபெற்று வருகிறது. 13 கோடியில் ஔவைக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே ஔவையின் அறிவு களஞ்சியம் அமைக்கும் பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விலகேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண் இழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி. இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நெருடிக் கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஔவையாரில் ஒருவர் அல்ல, 5 பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அறஞ்செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு வரியில் ஒரு ஔவையார். ஆனால் புறநானூற்றிலே பாடுகிற ஔவையார் வேறு என்றால் நடையே வேறு, பாட்டு வேறு. ஆகையினாலே ஆராய்ச்சியாளர்கள் 5 ஔவையார் சொல்கிறார்கள். இதில் எந்த ஔவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் 13 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள், அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன். ஔவையாரு 5 ஔவையார்ல அங்க இருக்க கோயில் இருக்க ஔவையார் யாருன்னு கேட்காங்க, அதான் கேள்வி. ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை, கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள். அது ஆண்பாளுக்கு உரிய சொல். ஆனால் பெண்பாளுக்கு உரியவர்கள் பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால், கவி எழுதினால், சிறந்தவர்களாக இருந்தால், மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே ஔவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை எல்லோரும் ஔவையார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்போதுதான் ஔவை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஔவையார் என்பது ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அது அற்புதமான அவர் சொல்வதற்கு போல புறநானூற்று காலத்திலிருந்து பிற்காலத்திலே தனிப்பாடல்கள் திரட்டு என்பது வகையிலும் பல்வேறு புராண கதைகளிலும் கூட ஔவையார் என்பது நம்மளுடைய பெண் இனத்திற்கு, மகளிருக்கு அது ஒரு குறியீடாக, அது ஒரு ஆன்ற ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது. ஔவையார் ஒருவரா பலரா என்கிற கேள்வி ரொம்ப காலமாகவே தமிழ் இலக்கிய உலகிலும் ஆராய்ச்சி உலகிலும் இருந்து வருகிற கேள்விதான். ஒருவர் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லை 2 பேர் என்று சொல்கிறார்கள், இல்லை 4 பேர் என்று சொல்கிறார்கள், இல்லை 6 பேர் என்று சொல்கிறார்கள். ஔவையார் ஒருவர் என்பதும் ஔவையார் 6 பேர், ஔவையார் என்ற பெயரில் 6 பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் வெவ்வேறு வகையான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஔவையாரை ஏன் ஒருவர் இல்லை 6 பேர் என்றெல்லாம் இப்படி கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று கேட்டால், அவர் எழுதியிருக்கிற அந்த பாடலினுடைய மொழி நடை, அவர் எடுத்துக்கொண்ட அந்த பாடுபொருள், இதை வைத்துக்கொண்டு அவர்கள் சங்க காலத்தில் இருந்த ஔவையார் வேறு, பிற்காலத்தில் வந்த ஔவையார்கள் வேறு என்று சொல்கிறார்கள். அப்படி 6 வகையான காலகட்டங்களில் ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். சங்க காலத்தில் இருந்த ஔவையார் தான் அதியமானோடு நெருங்கிய அவைக்கள புலவராக இருந்திருக்கிறார். அவருக்கு தோழமையோடும் அவரோடு பழகி இருக்கிற ஒரு புலவராக ஔவையார் இருக்கிறார். சங்க இலக்கியத்தில் ஒரு 59 பாடல்களை ஔவையார் எழுதியிருக்கிறார். சங்ககால ஔவையார் 59 பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒரு அகநானூற்றில் ஒரு 4 பாடல்கள், நற்றிணையில் 7, குறுந்தொகையில் 15, புறநானூற்றில் ஒரு 33 பாடல்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 59 பாடல்களை ஔவையார் எழுதியிருக்கிற பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த 59 பாடல்களிலும் ஒரு 23 பாடல்கள் அதியமானை பற்றி இருக்கிறது. அதியமானுடைய புகழ், அவருடைய கொடை என்றெல்லாம் இருக்கிறது. ஔவையாரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதியமானை பற்றியும் பாடியிருக்கிறார், அவருடைய மகன் பொருட்டெழினை பற்றியும் பாடியிருக்கிறார். ஔவையாரை பற்றி வழங்கப்படுகிற கதைகள் ஏராளம். இப்படியான சங்க காலத்தில் பாடிய இந்த ஔவையாருக்கு பிறகு இடைக்காலத்தில் ஒரு ஔவையார் வருகிறார். அவர்தான் இந்த நீதி நூல்களை எல்லாம் எழுதுகிறவராக இருக்கிறார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை இப்படியான நீதி நூல்களை எழுதுகிறவராக இருக்கிறார். பாரி மகளிருடைய திருமணத்தை நடத்தி வைத்த ஒரு ஔவையாரையும் இடைக்காலத்தில் நமக்கு கிடைக்கிறார். அடுத்ததாக சமய காலத்தில் விநாயகர் ராகவல் என்று ஒரு சமய நூல் போல ஔவையார் பேரில் சில நூல்கள் வந்திருக்கின்றன.
பிறகு தமிழறியும் பெருமாள் கதை என்பன போன்ற நாட்டுப்புற தொடர்புடைய நாட்டுப்புற கதைகள் போன்ற ஒரு கதைகளுக்கு ஔவையார் பெயரை வைத்து கதைகள் வந்திருக்கின்றன. பிறகு பந்தன் சரித்திரம் என்று இன்னொரு நூலும் அவருடைய பெயரில் இருக்குது. இப்படி 6 வகையான காலகட்டங்களில் சங்ககாலம் தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரை, கிபி 12ஆம் நூற்றாண்டு வரையிலும் கூட அவருடைய பெயரில் நூல்கள் வந்திருக்கின்றன. இதில் சிறப்பாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன என்றால், இப்படியான ஔவையாரை பற்றி மக்களிடம் இருக்கிற அந்த கதைகள் ரொம்ப மக்களுக்கு மிக நெருக்கமான புலவராக, தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே மக்களிடம் மிக செல்வாக்குமிக்க புலவராக இருக்கிறவர் ஔவையாராகத்தான் இருக்கிறார். சான்றாக நீங்கள் கதைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பாட்டி சொன்ன கதையிலிருந்து பாட்டி கதையாக தான் ஆரம்பிப்பீங்க. அப்போ பாட்டி சொன்ன கதைகள் என்றால் ஔவையார் நினைவுக்கு வருவார். வடை சுட்ட பாட்டியை சொன்னால் ஔவையார் நினைவுக்கு வருவார். நிலாவில் இருப்பதும் ஔவையார் பாட்டி என்றும் குழந்தைகளுக்கு காட்டுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக திருவள்ளுவர் திருக்குறளை விடவும் ஔவையாருடைய ஆத்திச்சூடி மக்களுக்கு தொடக்க காலத்திலேயே அறிமுகமாகிற ஒரு நூலாக இருக்கிறது. பிறகு மற்றவர்களை விட ஔவையார் பற்றிய அந்த நாட்டுப்புற மக்களிடம் வழங்கப்படுகிற கதைகள், உதாரணமாக சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா திரைப்படங்களில் எல்லாம் வந்திருக்கும். அதை போன்ற கதைகள் நிறைய வழங்குவது ஔவையாரை பற்றிய கதைகளாக இருக்கின்றன. ஆகவே மக்களிடம் நெருக்கமாக உறவு கொண்டிருப்பவராக அவர் இருக்கிறார். தமிழ்நாட்டில் 2 இடங்களில் ஔவையாருக்கு கோயில்கள் இருக்கின்றன. ஒன்று, பாரி மகளிர் அழைத்து கொண்டு போய் திருமணம் செய்து வைக்கிற போது மூவேந்தர்களையும் வரவழைத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் என்ற இடத்தில் 3 அரசர்களையும் வரவழைத்து அந்த திருமணத்தை ஔவையார் நடத்தி வைத்திருப்பதாக செய்தி. அந்த முப்பந்தல் என்கிற இடத்தில் ஔவையாருக்கு ஒரு கோயில் இருக்கிறது. அதை போலவே வேதாரண்யத்திற்கு அருகில் திரு இடும்பாவனம் பக்கத்தில் அந்த துளசியார் பட்டணத்தில் ஒரு ஔவையாருக்கு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் அந்த மக்கள் வழிபடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கே விழா நடந்து பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள். ஆக அப்படியான சிறப்பு மிக்க இந்த ஔவையார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சொல்லப்படுகிற அந்த 6 வகையான ஔவையார்களில் சிந்தனை வகையாக நாம் எந்த ஔவையாரை கொண்டாடலாம் என்று பார்த்தால், இன்றைக்கும் என்றைக்கும் தேவைப்படுகிற வகையிலான ஔவையாருடைய சிந்தனைகளை கொண்டாடலாம். ஒன்று, சாதி பகைமையை அவர் எதிர்த்திருக்கிறார். சாதி 2 ஒழிய வேறில்லை என்று சொன்ன ஔவையாரை, அந்த சிந்தனையை நாம் கொண்டாடலாம். இரண்டாவதாக, அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது போயிருக்கிற ஔவையார். என்ன காரணத்திற்காக தூது போனார்கள்? 2 அரசர்களும் சண்டை போட்டுக் கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் சண்டை வேண்டாம் என்று ஒரு பெண் புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் நிலையில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு அரசனிடம் போய் சண்டை வேண்டாம் என்று சமாதானமாக போவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிற ஔவையார் இருக்கிறாரே, ஒரு போர்க்கொடுமையை எதிர்த்த ஒரு ஔவையாராக அவர் காட்சி தருகிறார். அவரை நாம் கொண்டாடலாம். மூன்றாவதாக, ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூக நிலையை உருவாக்க வேண்டும் என்று பாடியிருக்கிறார். அந்த ஔவையாரை கொண்டாடலாம். நான்காவதாக, இந்த சமூகத்தில் அமைதியான ஒரு உலக வாழ்க்கையை, உலக சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் ஔவையாருடைய சிந்தனையை கொண்டாட வேண்டும். உதாரணத்திற்கு, சண்டையிட்டு கொண்டிருந்த 3 வேந்தர்களையும் ஓரிடத்தில் வரவழைத்து மூவேந்தர்களை பற்றியும் பாராட்டி வாழ்த்தி அவர்களிடம் ஒரு ஒற்றுமையை நிலவச் செய்து தமிழகத்தில் போர் இல்லாத ஒரு சூழலை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஔவையார் கனவு கண்டிருக்கிறார். அந்த ஔவையாரை நாம் அவருடைய சிந்தனையை கொண்டாடலாம். இப்படியாக இன்றைக்கும் தேவைப்படுகிற இந்த ஔவையார் அவருடைய சிந்தனைகளை கொண்டாடும் வகையாக தமிழ்நாடு அரசு அவருக்கு ஒரு மணிமண்டபம், அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் ஏற்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.